குட்டி பாப்பா குக்கிங். நம்ம இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான ஒரு அல்வா ரெசிபி பாம்பே அல்வா தான் செய்ய போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துக்கு பெல் சிம்மை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நாங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு பவுலில் 1 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். 3 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். லம்ஸ் இல்லாமல் நல்லா கரைச்சிக்கலாம். நல்ல கட்டிகள் எல்லாம் கரைச்சாச்சு. இப்போ ஒரு பேன்ல 300 கிராம் சுகர் சேர்த்துக்கலாம். 1.25 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். சுகர் டிசால்வ் ஆகிற வரையும் கைவிடாம கலந்துக்கலாம். சுகர் நல்லா டிசால்வ் ஆயிடுச்சு. இப்போ இன்னொரு பேன்ல 1/4 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம். கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரையும் நல்லா கைவிடாம கலந்துக்கலாம். நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்த சுகர் மிக்சர்ல இதை சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கொதி வர வரையும் கலந்துட்டுக்கலாம். நல்லா மலமலன்னு கொடி வருது. இப்போ நம்ம கரைச்சி வச்சிருந்த கார்ன்ஃப்ளவர் மிக்சர் சேர்த்துக்கலாம். சேர்த்து கை விடாம கலந்துக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல 2 டீஸ்பூன் கீ சேர்த்து நல்லா கலந்துட்டுக்கலாம். திருப்பியும் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கெட்டியாயிடுச்சு. இப்போ கொஞ்சம் முந்திரி பருப்பை 2 உடைச்சு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மறுபடியும் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்மளோட பாம்பே அல்வா சூப்பரா தயாராயிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த அளவு நல்லா கெட்டியா இருக்கணும். நம்மளோட சுவையான பாம்பே அல்வா சாப்பிட தயாரா இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அளவா சாப்பிடுங்க, ஆரோக்கியமா இருங்க. தேங்க்யூ.